இதெல்லாம் முக்கியமான வஃப் போர்டை பற்றி தொண்டை தண்ணிக்கிலேயே கத்தி வேர்வையெல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை பற்றி 2 கேள்வி கேளுங்க. அண்ணன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேண்ணே, கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவரனுடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசின பேட்டிக்கனாது. அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி 2026 தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, அன்னைக்கு பேட்டியில் அவ்வளோ விலாவரியாக நான் பேசியிருக்கிறேன். அதனால் புதிய தேர்தல், புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விலாவரியாக பேசுகிறேங்கண்ணா. புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியாண்ணே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணா அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவோங்கண்ணா. இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைண்ணே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய், சாரிங்கண்ணே, 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா? ஆமாம். ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனாக இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதில் சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். இந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணி என் பாடி செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க அதெல்லாம் பேசுவோம் தலைவா. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்கண்ணே, அந்த கேள்வி கேளுங்கண்ணே, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுலேயே இருக்கீங்க? டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புகிற ஆள் நான். அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பேன். அண்ணே பேசுவோண்ணே, அதுக்கான நேரமும் காலம் இருக்குது, பேசுவோண்ணே.